இன்றைக்கி அஸ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில் டே 20. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கு முன்னாடி மார்னிங் பார்த்திங்கன்னா அகிலனுக்கு நாங்கள் வடபழனி கோவிலில் போயிட்டு மொட்டை போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 10:30க்கு நான் வந்துட்டு உள்ள போகிற டைம் வந்துட்டு கரெக்டாக 10:30. எங்களுக்கு ஆக்சுவலி 10:30 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி எனக்கு பெர்மிஷன்லாம் வேணாம் போட வேணாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். கரெக்டாக டைமிங் போய் ரீச் ஆயாச்சு. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஹேர் ஸ்டைல்ஸு. ஸோ என்னெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குதோ அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணோம். லைக் ஓவரால் பூஃப் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஓவரால் பூஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ணனால ஏன் ப்ராக்டிஸ்னால் வந்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் ரீடு வாங்கினேன். மற்றதுக்கெல்லாம் கூட அவ்வளோ இல்லை. பட் அது ரீடு வாங்கினனால எனக்கு வந்து அதில் அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிற டெக்னிக் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓவரால் பூஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்லிட்ஸ் எடுத்து பேக் சைடு வந்து கேர்ள்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நார்மலாகவே இது மூணுமே வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இல்லையா. ஓவரால் பூஃப் ஆகட்டும், இந்த லைன்ஸ் ஸ்லிட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எடுக்கிறதாகட்டும், அதில் அந்த கேர்ள்ஸ் வந்து நார்மலாகவே எல்லா ரிசப்ஷன்ஸ்க்கும் இதுதான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது போக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் பூஃபும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அந்த வெயில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கிறிஸ்டியன் வெட்டிங்லலாம் வந்துட்டு வெயில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணால் வந்துட்டு எப்படி மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற டெக்னிக்ஸும். ஸோ அந்த ஹேரில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பால்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறது, அதெல்லாம் எப்படி வச்சா நகராமல் இருக்கும் அப்படிங்கிற டெக்னிக்ஸும். அண்ட் அந்த ஜடபில்லா இருக்கு இல்லையா சைடில் நிலா பிறை சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இன்றைக்கி டீச் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர்நூன் செஷனில். Day 20 இப்படி தான் சூப்பராக இருந்தது. Day 21 பார்க்கலாம். தேங்க்யூ.